சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் ஆவணங்கள் சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இதில் எந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் போலீசார் சிபிசிஐடியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள்? முழு விவரம் சாலமன். கடந்த 6ஆம் தேதி இரவு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில்ல தாம்பரம் ரயில் நிலையத்தில் வைத்து ரூபாய் 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பணத்தை கொண்டு செல்லப்பட்ட 3 நபர்களை, அதாவது சதீஷ், நவீன் மற்றும் அவரிடம் வேலை பார்த்த பெருமாள் ஆகிய 3 நபர்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் பணம் பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி அவர்களை காவல் நிலைய ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு முறை நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பிய நிலையில அவர் 10 நாட்கள் கால அவகாசம் கேட்டார். அதனைத் தொடர்ந்து வருகிற 2ஆம் தேதி ஆஜராகுமாறு தாம்பரம் போலீசார் தீநகரில் வைத்து அவருக்கு சம்மன் அளித்தனர். ஆனால் இந்த நிலையில நேற்று முன்தினம் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது விசாரணையானது நடந்து வரும் நிலையில தாம்பரம் போலீசார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடத்தி அவர்கள் சேகரித்த மொத்த ஆவணங்களையும் தற்போது சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துல வழக்கு விசாரணை அதிகாரிகளான இன்ஸ்பெக்டர் லோகநாதன் மற்றும் டிஎஸ்பி சசிதரன் ஆகியோரிடம் தற்போது தாம்பரம் போலீசார் வழக்கு ஆவணங்களை ஒப்படைத்துள்ளனர். குறிப்பாக அந்த கைது செய்யப்பட்ட 3 நபர்களிடம் வாக்குமூலமாக பெறப்பட்ட தகவல், நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என தெரிய வந்த அந்த ஆவணங்கள் மற்றும் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 4 செல்போன்களையும் தற்போது சிபிசிஐடியிடம் தற்போது ஒப்படைத்துள்ளனர். குறிப்பாக அவர்கள் யார் யாரிடம் எல்லாம் தொடர்பு கொண்டுள்ளார் என்பது தொடர்பான விவரங்கள் அந்த செல்போனில் இருப்பதால் அதை தடயவியல் நிபுணர்களிடம் ஒப்படைப்பதற்காக அந்த செல்போன்கள் இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனை தொடர்ச்சியாக இந்த வழக்கு ஆவணங்களை கைப்பற்றப்பட்ட நிலையில அடுத்ததாக சிபிசிஐடி இது தொடர்பாக தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து 3 நபர்களுக்கும் கைது செய்யப்பட்ட 3 நபர்களுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்வார்கள். இவர்களது தாம்பரம் போலீசாரின் விசாரணை சரியாக இருக்கும் பட்சத்துல அடுத்த கட்டமாக நயினார் நாகேந்திரனுக்கு இது தொடர்பாக சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை மேற்கொள்ள அடுத்த கட்டமாக சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில தற்போது வழக்கு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கின் தீவிரம் தற்போது அதிகரித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.